Hello friends, welcome to Kavi Kanji. நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு தடவை இந்த சைட் டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது ஒயிட் பொட்டேட்டோ குருமா எப்படி செய்கிறது பார்த்துடலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை சின்னது, ஒரு துண்டு இஞ்சி அளவுக்கு பட்டை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த குருமாக்கு. ஒரு 3 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணது, இந்த குருமாக்கு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் தான் உங்களுக்கு வந்து காரம். அதனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுலாம். ஒரு 4 பூண்டும், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் தட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துறேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இது கூட இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு உரிச்சு உதுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இந்த குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து இந்த ப்ரௌன் கலர் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஒயிட் கலர் பார்ட் மட்டும் துருவி எடுத்துக்கோங்க. அப்போதான் குருமா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஸோ இதை நான் இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் விழுத சேர்த்துடலாம். இப்போ இது 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக புளிப்புக்காக
நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு பொட்டேட்டோ ஒயிட் குருமா சும்மா சூப்பரான டேஸ்ட்ல சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான காம்பினேஷனோட இருக்க போகுது இது. இப்போ நமக்கு ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.